அண்ணா மேரேஜ் ஆல்பம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோமா. ஒரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் 5 பேர் 5 எங்கள் அக்கா என்கிட்ட ஒரு பெட் கட்டினாங்களா. அது என்ன தண்ணி வர ரொம்ப கீழே இருக்கு. மேலே ஜம்ப் பண்ண எங்க அடி குதி குதி குதி. இப்போ எங்கள் அண்ணன் எகிறனால இப்போ கடவுளே உன்னை நம்பி தான் குதிக்கலான்ட்டு ஓடி வந்துனுக்குறான். அந்த அண்ணா அவர் தள்ளி விட்டாரா, நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கல்லு மேலேருந்தே எகிரி குதிச்சிட்டேன். அங்கே வருங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்த்டே டு பர்த்டே 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 335. ஜஸ்ட் இப்போ தான் இல்லைன்னு இங்கே பாருங்கள், நம்ம அக்கா பசங்களாம் பர்சன் இருந்தாங்க. நம்ம சென்ட்ரல் பார்க்குறீங்களா, ஆட்டோ இருந்துச்சு நம்ம தம்பி கூட. சரி, நம்ம அண்ணா மேரேஜ் சின்ன வயசு ஆல்பம் தெரிஞ்சா வாங்க இந்த ஆல்பம் பிடிக்கிறப்போ நம்ம எப்படி இருந்தோம். மீன்ஸ் ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு மேலே பிடிச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னொரு ஆல்பம் இருக்குதா, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும். பார்க்கலாம், அந்த ஆல்பம் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஆல்பம் பார்த்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. அப்புறம் எங்கள் அண்ணா மேரேஜ் ஆல்பம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோமா. ஒரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருந்து February 14th லவ்வர்ஸ் டே. அதுக்கப்புறம் நானும் எங்கள் தம்பி எல்லாம் ஆல்பம் பார்த்துருந்தோமா. எங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நாங்களே சிரிச்சுருந்தோம். அப்போ எப்படி இருக்கிறோம், ஒரு வருஷத்தில் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் பாரு அப்படின்ட்டு. நல்லா இருக்கா. இது எங்கள் அக்கா ஃபேமிலி. நாங்கள் எல்லாம் நின்று இருக்கோம் தெரியுமா. இதில் பாருங்கள், நாங்கள் 5 பேர் 5 பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நின்று இருக்கோம். இன்னும் 2 பேர் மிஸ் ஆகல. அது எங்கள் அக்கா பொண்ணு, அது எங்கள் அண்ணா. ஒரு மாதிரி இது மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது ஒரு மாதிரி மஜா இருக்கும். எங்கள் அக்கா என்கிட்ட ஒரு பெட் கட்டினாங்களா. அது என்ன சொல்கிறது. ஹாய் மச்சீஸ், இங்கே பாருங்க, அண்ணன் தம்பிங்க 4 பேர் எப்படி நின்று இருக்காங்க. ஹாய் மச்சீஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம தம்பிங்கெல்லாம் ஃபுல்லாக ஆடி நிற்கிறீங்க தண்ணியில். என்னடா பண்ணிடுறீங்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ எங்கள் பெரியப்பா இந்த மாதிரி கொண்டு வந்து தொட்டிலெலாம் அடைக்க மாட்டார். டைரெக்டாக கொண்டு வந்து கிணங்க தள்ளி விட்டுருவார். இவங்க சின்ன பசங்க தொட்டில் அடின்னு இருக்காங்க. அப்பமா காரியம் பண்ணுற எடுத்துக்கோங்க. இந்த தான் இப்போது எங்கள் ஆயா காரியம் பண்ண இருக்காங்க. அவங்க உள்ளே உட்காந்து பண்ணிருந்தாங்களா. நாங்கள் இப்படி கப்பி சாலே உட்காந்து அந்த குளத்தில் 4 தண்ணி பாம்பு இருக்குப்பா. என் கண்ணுக்கு நீ படல, பார்க்கலாம். அப்புறம் எல்லாம் அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அந்த கல் மாதிரி வச்சுருந்தாங்களா, அந்த கல்லாக ஒரு மாதிரி பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக இருந்தால் போர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக வருவோம்னு சொன்னோம். எப்படி இருக்கேன் போர், எனக்கு இந்த மாதிரி வயல் இங்கே தான் எங்கள் அட்டா சும்மா இருக்கிற டைமில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 4 பேர் போய்ட்டு ஆயாவை கரிச்சிட்டு வந்து இருக்காங்க. ஆயாவை அந்த இது மாதிரி பண்ணி தண்ணி வர ரொம்ப கீழே இருக்கு. மேலே ஜம்ப் பண்ண எங்க அடி வீழுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச வெயிட் பண்ணுங்க. எங்க அண்ணா ஜம்ப் பண்ணி பிரதர் அடி ஃபஸ்ட்டு நீ ஜெய், நெக்ஸ்ட் பின்னாலே அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்கே பாருங்க வந்துக்கிறாங்க. ஓகே வாடா குதி குதிரா டிலே குதி குதி குதி. இப்போ எங்கள் அண்ணன் எகிறனால இப்போ பாருடா, இப்போ நான் எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நானும் குதிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டேன். ஓடி வந்து குதிக்கலான்னு பார்க்குற டைமில் தான் பயம் எடுத்து கீழே பார்த்த உடனே யோயோ அப்படின்ற மாதிரி. கடவுளே உன்னை நம்பி தான் கீழே குதிக்க போகிறேன். ஒரே ஒரு காயம் இல்லாமல் நீ தான் என்னை காப்பாற்றணும். கடவுளே என்னை காப்பாற்றிடு. குதிச்சிட்டுடா விக்கின்னு குதிச்சேன். அப்படியே முதுகு கடி வீழ்ச்சி பாரு டப்பான்னு. 2 நிமிஷம் முதுகு சுருன்னுச்சு. எங்கள் தம்பி வரும், ஜம்ப் பண்ணலாமா வேணாம், ஜம்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன் போல.
இதோ வரேன்டா இருடா. வாய்தாவலி சீடு 3 ரெடி ஸ்டடி கோ. அட செய் காக்குஸ்தாயா குதிரா. யாரும் இல்ல வாடா. யாரும் இல்ல வா. சீடு பையன் குதி. வா வா வா. ஐயோ ஐயோ. சீடா குதியா. இல்லடா. குதிரா. டிலி மாமா குதியா. 1 2 3 go 3. ஹலோ ட்ரெஸ். குதிக்கலான்ட்டு ஓடி வந்துனுக்குறா அந்த அண்ணா அவர் தள்ளி விட்டாரா நின்றுட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா இந்த கௌஷிக் குறுக்க வந்தா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி இப்போ பாருடா ஓடி வந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி பின்னால் போயிட்டு ஓடி வந்துனுக்கிறேன். ஒருத்தன் ஓடி வந்துடுவானா அவன் தள்ளிக்கிச்சு. நான் 3 கீழே வந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ். அப்படியே நின்றுட்டேன். இப்படியே நின்றுந்தேன். நம்மளுக்கு வேலை ஆகுது. ஓடி வந்து குதிச்சா நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னு நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அந்த கல் மேலேருந்தே எதிரி குதிச்சிட்டேன். அங்கே வருங்க. ஃபைனலி எங்கள் தம்பி டை அடிக்க போகிறான். இப்போ பார்த்துக்கிட்டு நீங்கள் அடிச்சுட்டான்டா எப்பா. ஓகே இன்றைக்கே எவ்வளோ டை அடிக்கணும் ஜம்ப் அடிக்கணும் எவ்வளோ குஷியாக இருக்கணுமோ குஷி பண்ணிக்கோ. நாளைக்கா ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு நாங்கள் எல்லா அண்ணன் தம்பிக்கு ஜாலியாக ஆடினோம். அதுக்கப்புறம் கச்சினேகிற ஒரே இடத்துல நின்றுக்கிறேன். நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி ஜாலியாக. அப்புறம் சுஸ்தாச்சுப்பா ஆடி ஆடி எவ்வளோ நடந்தோம் நாங்களும் டை அடிக்கிறது. 2-3 வாட்டி டை அடிக்கிறப்போ அடி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கைக்கு ஒன்று முதுகு ஒன்று. அதுக்கப்புறம் கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புற டைமில் எங்கள் மாமா வந்துருந்தா சரி மாம்ஸ் ஒரு பேக் பல்ட்டி அடின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ பண்ணிடணும். இங்கே பாருங்கள் எப்படி ஆச்சாங்க. சரி வாங்க நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டாண்ட போகலாம். ஹாய் மச்சீஸ் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கோம். ஹாய் மச்சீஸ் எல்லாம் அப்படியே முடிச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா எங்கள் அண்ணா வந்து எங்கள் அண்ணாவை கூட்டு நான் போயின்னு இருக்கேன். சரி வாங்க போயிட்டு எங்கள் அண்ணாவை கூட்டு வந்து பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம பயணம் எங்கே அப்படின்னா திருத்தணியை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நம்ம அண்ணா நம்மளுக்கோசம் நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறது. போயிட்டு வாங்க எங்கள் அண்ணாவை கூட்டின்னு வரணும். ஓகேவா இங்கே எப்படி இருக்குது. ஆனால் நான் வண்டி ஓட்டின்னு போயின்னு இருக்கேன். ஆப்போசிட்டில் வர காற்று எவ்வளோ சூடாக இருக்குது. நான் எப்பா டென்ஷன் ஓகையா அங்கே அடி வண்டியில் போய்னுக்கிறப்ப வேர்த்தண்ணி வருதுன்னா யோசிங்க அப்போ வெயில் எந்த அளவுக்கு இருந்தது ஊரில் அப்படின்ட்டு. ஃபைனலி நம்ம திருத்தணிக்கிட்ட வந்துட்டோம்ப்பா. டெம்பிள் தருதான் உங்களுக்கு அங்கே மேலே மேலே. சரி வாங்க போயிட்டு வரலாம் பஸ் ஸ்டாப் கிட்ட. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ப்ளாகில் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.